பசங்க வாழ்க்கையில் இப்படியெல்லாம் விளையாடுவீங்களா? அஃபீஷியல்ஸாக இருந்தால் என்ன வேணால் பண்ணலாமா? ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி யோசிக்கவே மாட்டிங்களாடா அப்படிங்கிற அளவுக்கு கேட்கணுங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கான நியூஸை தான் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ். எல்லா நீட் ஆஸ்பிரண்ட்டும் கண்டிப்பாக இதை கேட்டே ஆகணும். ஏன்னா இந்த ஒரு அப்டேட்னால ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே பாதிக்க போகிறாங்க. என்னோட பயமே அவங்க இதை எப்படி எடுத்துப்பாங்க, அவங்க ஃப்யூச்சர் என்ன ஆகுங்கிறத நினச்சி தான். பட் ஸ்டில் ஆஸ் அ ஃபேக்கல்ட்டி, ஆஸ் அ நீட் ஃபேக்கல்ட்டி இந்த அப்டேட்டை நான் உங்கள் எல்லாட்டையுமே சொல்லி ஆகணும். ஸோ வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப 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 முக்கியமாக தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குல்ல, அதை இப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹைப்புன்னு சொல்லி ஒன்று காமிக்கும். ஹைப் பண்ணுங்கள் ஸோ தட் இந்த வீடியோ மேக்ஸிமம் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகட்டும். அண்ட் அந்த ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சு அட்லீஸ்ட் ரீநீட்லேயாச்சு அவங்க ஏதாச்சும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களோட ஃப்யூச்சரை செக்யூர் பண்ணிக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் அப்படி என்னதான் மேம் அப்டேட் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, டெக்கனா நீட் 2024 லீக் ஆச்சு. லீக் ஆன நேரத்தில் நம்மளோட கவர்மெண்ட் ராதாகிருஷ்ணன் கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பேனலை உருவாக்குனாங்க. அந்த செட் ஆஃப் பேனல் உள்ள மக்கள் தான் இது மாதிரி நீட்டை வந்து பென் அண்ட் பேப்பர் மோடில் வைக்காதீங்க, கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக மாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா சஜஷன்ஸை கொடுத்துருந்தாங்க. அது சிபிடிலாம் நல்ல விஷயந்தான், ஓகே தான். பட் அவங்க கொடுத்த இன்னொரு சஜஷனை இப்போ நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டர் மிஸ்டர் தர்மேந்திரா அண்ட் நம்மளோட என்டிஏ அமல்படுத்தலாமா அப்படிங்கிற மீட்டிங்கை இன்னைக்கே போட்டிருக்காங்க. அது என்ன அப்டேட் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீட்டில் ஏஜ் லிமிட், அப்பர் ஏஜ் லிமிட்டை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், இப்போ யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம், ஏன் ஏர்ஃபோர்ஸ்க்கான எக்ஸாம், ஆர்மிக்கான எக்ஸாம் எல்லாத்துலேயுமே ஏஜ் லிமிட் இருக்குது. அதே ஏஜ் லிமிட்டை நீட்லேயும் திடீர்னு நீங்கள் கொண்டு வந்தா, ஒரு 1 இயர் ஆஃப் கேப்பு கூட கொடுக்காம திடீர்னு கொண்டு வந்தால் இந்த ரிப்பீட்டர்ஸோட வாழ்க்கையெல்லாம் என்ன ஆகும்? இன்ஃபேக்ட் என்னோட மிகப்பெரிய பயமே அதை இவங்க எப்படி எடுத்துப்பாங்க அண்ட் அதுக்கு எப்படி ப்ரிப்பேர்டாக அவங்க இருப்பாங்கங்கிறத யோசிக்கும் போதே மனசுக்குள்ளே எனக்கு பயமாக இருக்குது. அண்ட் இப்போ இந்த நிமிஷம் அந்த மீட்டிங் போயிட்டுருக்கு. உங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட்டை நீட் 2027 அமல்படுத்தலாமாங்கிற மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க. நான் உங்கள் எல்லார்ட்டையுமே ரொம்ப 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 தாழ்மையோடு கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம், இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக நான் சொன்னேன் இல்லையா, கீழே கமெண்ட் எப்படி ஸ்வைப் பண்ணி ஹைப்புன்னு ஒன்று இருக்கும்னு, அந்த ஹைப்பை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா பசங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாமல் இருக்கலாம். அவங்களும் சரி ஓகே நான் நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக படிக்க போகிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு இருக்கலாம். அண்ட் அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்லீஸ்ட் இந்த மெசேஜ் போய் சேர்ந்துச்சுன்னா, ஓகே இந்த மாதிரி சம்திங் இஸ் கோயிங் டு கம், தே ஆர் பிளானிங் ஃபார் இட் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அவங்க இந்த ரீநீட்டையே சீரியஸாக எடுத்து ரீநீட்டில் நல்ல ஒரு மார்க் எடுத்து அவங்களோட ட்ரீம் காலேஜுக்கு போயிடட்டும். ஐ நோ மேம் நான் எதுக்கு பண்ணணும் மேம்னு நீங்கள் யோசிக்கலாம். ஜஸ்ட் உங்களை அந்த ஒரு சுச்சுவேஷனில் வச்சு பாருங்களேன். நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இருந்து திடீர்னு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கடா, திடீர்னு அதை கொண்டு வர நேரத்தில் உங்களுக்கு ரீநீட் முடிஞ்சிருச்சு, அடுத்த வருஷம் நீட் எழுத முடியாது, பேக்கப் பிளான் எதுவுமே இல்லை, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு எந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் தள்ளப்படுவீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த சுச்சுவேஷன் மற்ற யாருக்கும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹைப்புன்னு இருக்கும், ஹைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். அண்ட் ரீநீட்லேயும் அவங்க அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு ஸ்டெப்பை எடுத்து நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் போகாமல் இந்த வருஷமே அட்லீஸ்ட் ஏதோ ஒரு கவர்மெண்ட் காலேஜில் சீட்டை வாங்கிட்டு போயிடட்டும். கூடவே வெயிட் பண்ணுங்கள். நிறைய பேர் இப்போ நீட் எழுதிட்டு இருப்பீங்க, ரீநீட் எழுத போகிறீங்க, ஃப்ரெஷர்ஸ் ரிப்பீட்டர்ஸ்னு சொல்லி எக்கச்சக்கமான பேர் இருப்பீங்க. உங்கள் எல்லாருக்காகவும் ஏன் தரப்புலேருந்து உங்களோட பிரமிளா மேம் வித் 12+ years of experience அண்ட் வேதாந்தம் நீட் தமிழ் அப்படிங்கிற சேனல் தரப்புலேருந்து ஃப்ரீயாக ப்ரீமியம் கிராஷ் கோர்ஸை
ஒரு ரூபாய் கூட நீங்கள் செலவு பண்ணாமல் படிக்கணும், ரீநீட்ல மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கிராஷ் கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணோம்னா, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களே, நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, இதே வீடியோவை கொஞ்சம் கீழே ஸ்வைப் பண்ணுங்க. உங்களுக்கு இங்கே சேனல் பேர் தெரியும், அதுக்கும் கொஞ்சம் கீழே உங்களுக்கு இங்கே டெஸ்கிரிப்ஷன் இருக்கும். இவ்வளோ வியூஸ், இவ்வளோ ஹார்ஸ் அப்படின்லாம் சொல்லி டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கும். அதில் மோரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு லிங்காக ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் ஜாயின் நவுன்னு இருக்கும். தயவு செஞ்சு இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பை நவ் அண்ட் இங்கே ஃபஸ்ட்டு பை நவ் கொடுத்தீங்கன்னா 0 ரூபீஸில் உங்களால் இந்த கிராஷ் கோர்ஸை ஜாயின் பண்ண முடியும். டேக்கண்ணா, இந்த கிராஷ் கோர்ஸ் இஸ் அப்சல்யூட்லி 0. நீங்கள் ₹1 கூட இதுக்காக கட்ட வேணாம். உங்களுக்கு இந்த கிராஷ் கோர்ஸில் கிளாஸ் வேணுமா, கிளாஸ் இருக்குது. டெஸ்ட் வேணுமா, ப்ரீமியமான ஏகலவ்யா டெஸ்ட் சீரீஸை உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம். 500க்கும் மேற்பட்ட நீட் புக்ஸ், எந்த புக்கு நீங்கள் கேட்டாலும் எல்லா புக்கையும் புக்காக சாஃப்ட் காப்பியாக உங்களுக்கு எடுக்கிறோம். அதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு வருதுன்னா இன்ஸ்டா சால்வ் அப்படிங்கிற ஒரு ப்ரீமியமான ஃபீச்சரை உங்களுக்கு ஃப்ரீயாகவே இந்த கோர்ஸில் கொடுக்குறோம். இந்த கோர்ஸ் வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்குது. ஆல்ரெடி நீட் கேன்சல் ஆனதுனால நிறைய பசங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அது திருப்பி ஃபாலோ அப் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் ரீநீட்டை இப்போது ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் கொடுப்போம். ரீநீட்டுக்கு பசங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தில் தான் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கிற ஃப்ரீ ப்ரீமியம் கோர்ஸை நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ₹1 கூட நீங்கள் கட்ட வேணாண்டா. ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி வீடியோ கீழே இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணால் போதும். கூடவே ரீநீட் மாணவர்களுக்கு ஃப்ரீயாக மெட்டீரியல், ஸ்மார்ட் நோட்ஸ், டெஸ்ட் சீரீஸ் எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்காக ஒரு டெலிகிராம் குரூப்பும் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா டெலிகிராம்குள்ளே போயிடலாம். இந்த டெலிகிராமையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த டெலிகிராமில் கிளாஸ் எப்போல்லாம் நடக்குது அண்டு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணணும், இன்ஃபேக்ட் கிளாஸோட நோட்ஸ், ஸ்பெஷல் நோட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுக்குன்னா இந்த மாதிரி ஃப்ரீ ரிசோர்ஸ் வரும்போதே யூஸ் பண்ணி எப்படியாச்சும் மார்க் வாங்கி கரைக்கேறிடுங்க. அண்ட் நான் முன்ன சொன்ன மாதிரியே எல்லோரும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும். நாளைக்கு நம்ம அந்த நிலைமைக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தினால தான் சொல்கிறேன். தயவு செஞ்சு இதை பண்ணுங்கள். வித் ஆல் காட்ஸ் கிரேஸ் எல்லாருக்கும் நல்ல மார்க் கிடைக்கட்டும். எல்லா பசங்களோட ஃப்யூச்சரும் நல்லபடியாக அவங்க நினச்ச மாதிரி மாறட்டும். காட் பிளஸ் ஆல் ஆஃப் யூ மை டியர். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு அகாடமிக்காக நியூஸ் பேஸில் ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கொடுப்பேன். எனக்கு ஆக்சுவலாக இந்த மெசேஜை பார்த்ததும் பேச்சு கூட வர மாட்டேங்குது. ஏன்னா என் மைண்டு ஃபுல்லாக பசங்களை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஐ எம் ட்ரெம்பிளிங், ஐ நோ. பட் இருந்தாலும் எனக்கு இதை பற்றி சொல்லியே தீரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி மட்டும்தான் நான் இந்த மெசேஜ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ ப்ளீஸ் ஷேர் இட், ப்ளீஸ் ஹைப் இட், like this video so that it reaches everyone. God bless you, Dakana. All the very best. Thank you.